வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம Mcx Crude ஆயில் ஆப்ஷன் மார்க்கெட்டில் எப்படி ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் ஃப்ரேம் பண்ணலான்ட்டு தொடர் வீடியோ ப்ரெசன்டேஷன் பார்த்துட்டு வரோம். புதுசாக பார்க்குற எல்லாரும் எங்கள் யூடியூப் சேனலில் போய் ப்ளேலிஸ்ட் இருக்கும், அதிலேருந்து இந்த கான்ட்ராக்ட் ஆரம்பத்துலேருந்து நம்ம போஸ்ட் பண்ணதை வச்சு பாருங்கள். நேற்று என்ன பண்ணிகிட்ருக்குறோம் அப்படின்னா, ஜூன் 17 கால் ஆப்ஷன் செல் பண்ணியிருக்கோம் 4500 ஸ்ட்ரைக்கில் 75 ரூபாய்க்கு. நேற்று மார்க்கெட் க்ளோஸ் ஆனது 90.20 க்ளோஸ் ஆகிருக்கு. சரிங்களா. அதோடைய எம்டிஎம் லாஸ் வந்து 15.2. இதில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் இதுதான். நேற்று மார்க்கெட்டோட சார்ட் ஓப்பன் ஆனது சரிவை தான் கொடுத்துருக்கு. ஏன்னா கால் ஆப்ஷன் செல் பண்ணுறோம் அப்படின்னா என்ன எதிர்பார்ப்பு, மார்க்கெட் சரிவை கொடுக்குன்ட்டு. ஆனால் நம்ம பொசிஷன் எடுத்தது பார்த்திங்கன்னா இந்த 18 எடுத்துருக்குறோம். சரிங்களா. அப்போ வந்து மார்க்கெட்டுடைய ப்ரைஸ் பாருங்கள் 4360 இருந்திருக்கு. அதுலேருந்து கம்ப்ளீட்டாக ஆப்போசிட்டில் தான் மார்க்கெட் ட்ரேட் ஆகிருக்கு. பட் இருந்தாலும் நம்ம லாஸ் ஏன் குறைவாக இருக்குது அப்படின்னா நம்ம கொஞ்சம் அவுட் ஆஃப் மணி ஆப்ஷன் செலக்ட் பண்ணனால. சரிங்களா. சரி, இன்றைக்கி என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ மார்க்கெட் ட்ரேட் ஆகி 4460 இப்போ ட்ரேட் ஆகிட்டுருக்கேன். நம்ம ஸ்ட்ராட்டஜி ரொம்ப சிம்பிள். நம்ம வந்து இன்னும் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு தான் எதிர்பார்க்குறோம். 4550 வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ணி 4550 வந்ததுன்னா 4600 அப்படின்ற ஸ்ட்ரைக் ப்ரைஸில் என்ன ப்ரீமியம் கிடைக்குதோ அதில் ஒரு கால் ஆப்ஷனை இன்னொன்று விற்றுடலாம். நம்ம பெயின் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறது 4630. இந்த 4630க்கு மேலே ப்ரைஸ் போயிடுச்சு அப்படின்னா என்னென்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ்னால் நம்ம ஃபார்ம் பண்ணலான்றது அடுத்து தான் யோசிப்போம். இப்போதைக்கு நம்ம எல்லாமே நேக்கடு செல்லாக தான் வச்சுருக்கிறோம், எந்த ப்ரொடெக்ஷனும் கிடையாது. ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு இருந்ததுக்கு நன்றி, வணக்கம்.